சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் ஆலமரத்தை சரித்த விஜய். தமிழக முதல்வர் விஜய் இன்று சிங்கப்பூருக்கு ஒருவர் ஓடிவிட்டதாக குற்றம் சாட்டினார். நேற்று முதல் நாள் கோர்ட் விசாரணையின் போது தாவேக அரசு இதே சிங்கப்பூர் நபர் மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்று கரூரில் விஜய் பேசுகையில், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எனக்கு அதிக வலியை தந்தது. எவ்வளவு பெரிய இடத்திற்கு போனாலும் அந்த வலி மாறாது. வாழ்வின் மிகப்பெரிய வலி. காவல்துறை நினைத்திருந்தா கரூர் கூட்டத்தை ரத்து செஞ்சிருக்கலாம். கரூர் நெடுஞ்சாலையில் இருந்து கூட்டத்திற்கு அழைத்து வந்து காவல்துறை நாடகம் ஆடியது. கரூர் சம்பவத்தின் மூளை யார்? கரூரில் என் அக்கா தங்கைகளை இழந்தேன், குழந்தைகளை இழந்தோம். அந்த பழியை எங்கள் மீது தூக்கி போட்டாங்க. வாய் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவீங்களா? நமக்காக வந்துள்ள மக்களை காக்க வைத்து ஆதாயம் தேடுபவன் நான் அல்ல. பணமா ஜனமா என்றா எனக்கு ஜனம்தான் முக்கியம். ஒவ்வொரு முகமூடியாக கிழியுது. திரும்பிய பக்கமெல்லாம் கதறல் 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 தான். கட்சி நிதி என்றதுமே எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். எந்த கட்சி என்று கூட நான் சொல்லலை. எங்கள் அப்பா பீரோவுக்குள்ளே இல்லை என்பது போல அவர்களின் செயல்பாடு இருக்குது. ஸ்டாலின் சார் மீது எனக்கு தனி பாசம் இருக்குது. அவர் வெளிநாடு சென்று ஓடி ஒளியலை. ஆனால் சிங்கப்பூரில் ஒருவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நான் கரூர் வந்ததும் இன்னொருவரும் இதே போல ஓடிவிட்டார். நிற்காமல் ஓடு ஓடு வராம்பாறு வேட்டைக்காரன் என்று கரூர் கம்பெனி ஓனர் ஓடிவிட்டார். இந்த விஜயை கண்டு திமுகவினர் அஞ்சு ஓடி ஒளியிறாங்க என்று விஜய் தற்போது பேசியிருக்கிறார். அதாவது சிங்கப்பூரில் ஒருவர் ஒளிந்திருக்கிறார் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கார். விஜய் சிங்கப்பூருக்கு ஒருவர் ஓடிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இதே போல நேற்று முதல் நாள் கோர்ட் விசாரணையின் போது தாவேக அரசு இதே சிங்கப்பூர் நபர் மீது குற்றச்சாட்டும் வச்சாங்க. தாவேக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி குதிரை பேர லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் ஆர்.வி. அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. இருவரின் பெயரும் எஃப்ஐஆரில் இல்லாத காரணத்தினால உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு. இந்த வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆர். ஜான் சத்யான் இந்த வழக்கில் தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான முதன்மை குற்றவாளி ஏற்கனவே போலீஸ் ரேடாரிலிருந்து தப்பி சிங்கப்பூருக்கு ஓடிவிட்டதாகவும் அவர் அங்கிருந்தபடியே ஹவாலா பணம் வழங்க முயன்றதாகவும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். நீதிமன்றத்தில் ஆதாரங்களின் பலவீனம் மற்றும் புகாரில் 2 நாட்கள் தாமதம், ஆடியோ ரெக்கார்டிங் இல்லாதது ஆகியவற்றை சுட்டிக்காட்டியே செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைச்சது. இதனால் தப்பியோடி அந்த சிங்கப்பூர் நபரை உடனடியாக கைது செய்து அவரிடமிருந்து ஆடியோ வீடியோ ஆதாரங்களை கைப்பற்றினால் மட்டுமே வழக்கு அசைக்க முடியாத அளவுக்கு வலுவாகும் என்பதை முதல்வர் விஜய் உணர்ந்திருக்கார். இதன் காரணமாக சிங்கப்பூருக்கு தப்பிய நபரை சர்வதேச போலீஸ் உதவியோட உடனடியாக கைது செய்து தமிழகம் கொண்டு வரவும், வழக்கின் டிஜிட்டல் ஆதாரங்களை மிக வலுவாக மாற்றவும் காவல்துறைக்கு முதல்வர் விஜய் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறார். மேலும் அதிக காயம் கொடுத்தது கரூர் சம்பவம் தான். அரியலூரில் கூட்டத்தை முடித்து கொண்டு விட்டு பெரம்பலூருக்கு சென்றபோது கூட்டம் அதிகமாயிடுச்சு. திரும்பி போய்விடுங்கள் என போலீஸ் எச்சரித்தாங்க. ஆனால் நாமக்கல் முடித்து கொண்டு விட்டு கரூருக்கு சென்றபோது கரூர் போலீஸார் எங்களை அலர்ட் செஞ்சிருந்தா நாங்கள் மக்களின் பாதுகாப்பு கருதி திரும்பி போயிருப்போம்னு சொல்லிட்டு விஜய் 2 முறை கூறினார். போலீஸ் எங்களை கரூருக்கு கொண்டு வந்து விட்டது போல் நடந்தது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்பது எனக்கு தெரியும். கரூரில் கூடிய கூட்டத்திற்கு ஏற்ப போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததா? இப்படி இருக்கும்போது வேதனையில் நான் வீட்டில் இருந்தால் ஓடி ஒளிந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லுவீங்களா? ஊழலில் திளைத்த கரூர் கம்பெனிக்காரரோ ஓடிட்டார். ஓடு 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 வராம்பாறு வேட்டைக்காரன் போல அவர் ஓடினார். இன்னொருவரோ வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நான் ஸ்டாலின் சாரை சொல்லலை, சிங்கப்பூரில் தலைமறைவாக இருக்கும் முன்னாள் அமைச்சரை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்கிறார். மேலும் திமுகவின் ஆலமரமே சரிந்து விழும் அளவிற்கு பேசிய விஜய், நான் 5 நிமிஷம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க, இதற்கு மேலே பேசினா மொத்தமாக முடிஞ்சிடும் என பேசியிருக்காரு முதல்வர் விஜய். சட்டசபையில் ஸ்டாலின் விஜய் அவரை கேலி செய்ததை கூட்டணி கட்சி தலைவர்களே கண்டித்த நிலையிலும் இன்றும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை விஜய் அவர்கள் ஏளனமாக பேசியிருக்கிறார்.
அதாவது நான் பேசவில்லை என்றால் வாயத்திறங்க சிஎம் என பேட்ஜ் குத்தி கொண்டு வரீங்க. உங்கள் சிஎம்மை நெஞ்சிலே குத்திக்கிட்டு வந்தீங்களே, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறீங்க, நான் பேசுனா எந்திரிச்சு ஓடுறீங்க. பேசுவதற்கு முன்பே வெளிநடப்பு செய்கிறீங்க. இனி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா கதவையும் இழுத்து மூடுங்க என சொல்லிவிட்டு தான் பேச வேண்டும். நான் 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. இதற்கு மேல் பேசினா மொத்தமாக முடிஞ்சிருக்கும். கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க என மீண்டும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை கேளனமாக பேசியிருக்கிறார் முதல்வர் விஜய். ஏற்கனவே சட்டசபையில் அப்பாவை காணோம் என கேலி செய்ததற்கு கடும் கண்டனங்கள் இருந்துச்சு. சிபிஐஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம், சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோ முன்னாள் முதல்வரை ஏளனம் செய்ய வேண்டாம் என கண்டித்திருந்தாங்க. சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன், யாரையும் தாழ்வு பாராட்டக்கூடாது, யாரையும் உடல் மொழியில் கடந்து செல்லக்கூடாது, எவ்வளவுதான் நேர் எதிரி கருத்துக்கள் இருந்தாலும் பண்பு தவறிய கருத்துக்களை சொல்லக்கூடாது, யார் தவறு செய்தாலும் தவறு, அப்பாவை காணோம் என முதல்வர் சொன்னதில் ஏற்புடையதல்ல, மறுமொழியில் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதும் ஏற்புடையது அல்ல என தெரிவிச்சிருந்தார். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பானது, அதிலும் குறிப்பாக சட்டமன்றத்தில் இல்லாத ஒருவரை பற்றி அப்பாவை காணோம் என்று கேலி செய்யும் வகையில் முதல்வரை பேசியது மிகவும் தவறானது. இதற்கு எதிர்வினையாக எதிர்க்கட்சி தலைவர் கணவனை தேடும் மனைவி என்று பேசியதும் தவறுதான். ஓடவும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் என்பதை உணர்ந்து இரு தரப்பினரும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன், மு.க. ஸ்டாலின் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்ததை ஏளனம் செய்யும் வகையில் பேசியிருப்பது முதலமைச்சர் என்னும் பொறுப்புக்குரிய மாண்பு மிகுந்து உகந்தது அல்ல என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறோம். கட்சி மேடைகளில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டப்பேரவையில் பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் சட்டப்பேரவைக்கான மரபையும் முதலமைச்சர் என்னும் மகத்தான பதவிக்குரிய உயரிய மாண்பையும் பேணி பாதுகாத்திட வேண்டும் என சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஸ்டாலினை கேலி செய்து பேசியிருக்கிறார் விஜய். கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் தலைவர்களின் பேச்சை மதிக்காமல் முதல்வர் விஜய் மீண்டும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை கேலி செய்வது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் விஜய் அவர்கள், இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வேறு வேறு இல்லை, இருவரும் கூட்டணி களவாளிகள், எங்களுக்குள் ஓட்டும் இல்லை உறவும் இல்லை என்பதை நிரூபிக்க முடியுமா? வரப்போகும் இடைத்தேர்தலில் அதை நிரூபிக்க சொல்லுங்கள் என்றார். ஏனென்றால் தேர்தல் முடிவுகள் வெளியான போதே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க முயன்றதா பலரும் சொன்னாங்க. திமுக அதை திட்டவட்டமாக மறுத்தாலும் கூட மாற்று கட்சியை சேர்ந்த பலரும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க முயன்றதாகவே சொன்னாங்க. விஜய் ஆட்சியை பிடிப்பதை தடுக்கவே இதுபோல பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர முயலும். முதல் நாள் எடப்பாடி முதல்வர் என்றும் அடுத்த நாள் திருமாவளவன் முதல்வர் என்றும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டது. இந்த சூழலில் தான் விஜய் பேச்சு கவனிக்க வைப்பதா இருக்கு. ஏனென்றால் அதிமுக நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து வருது. ஏற்கனவே அதிமுகவின் பல முக்கிய தலைவர்கள் அங்கிருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்துட்டாங்க. இதன் காரணமாக தான் இடைத்தேர்தலில் திமுகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்படுது. இப்படி நேர் எதிராக இருந்தவர்கள் தேர்தலில் கைகோர்ப்பது அதிசயம் என்றாலும் இந்தியாவில் நடந்ததே இல்லை என சொல்ல முடியாது. தொடர்ந்து இதுபோல பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. இது திமுகவுக்கு சிக்கலான ஒரு இடம்தான். ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்றால் தாவேகா எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். அது ஆளும் தரப்புக்கு சாதகமாக முடியும். இதனால் திமுகவின் ஆலமரமே தற்போது சரிந்தது போல ஆகியுள்ளது.